ஹலோ காய்ஸ், நான் புவனேஷ். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்மளோட கெரியர்லையும் சரி வெல் பர்சனலாகவும் சரி என்னென்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை, அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் நமக்கு லைஃப்பில் எந்த எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு 7 சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு சாஃப்ட் ஸ்கில்ன்றது ரொம்பவே முக்கியம். நமக்கு எம்ம தான் வந்துட்டு கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் ஸ்கில் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும், சாஃப்ட் ஸ்கில் தான் நம்ம அங்கே சர்வை பண்ணுறதுக்கும் நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்ன சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஸ்கில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பீப்புளுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும். லைக் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோ யாராவது தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட பேச வராங்க அப்படின்னா, அந்த பீப்புளை வந்துட்டு அவங்களுக்கு ஃபீல் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட நேமை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிலர்லாம் நேமை சொன்னதுக்கப்புறம் மறந்துடுவாங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களோட நேமை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம ரிமெம்பர் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது மீட்டிங்கில் பேசியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக்னிக் என்ன அப்படின்னா எஸ்ஹெச்ஆர் மெத்தட்னு சொல்லுவாங்க. எஸ்ஹெச்ஆர் மெத்தட்னா அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இம்பார்ட்டண்ட்டும், அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஹச் என்ன அப்படின்னா ஹியர்டு. நீங்கள் என்ன அந்த பீப்புள்கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை நீங்கள் கேட்கணும். ஸோ ஹியர் பண்ணணும். லைக் ஆர் என்ன அப்படின்னா ரிமெம்பர். இந்த எஸ்ஹெச்ஆர் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதையுமே நீங்கள் இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ரிமெம்பர் பண்ணிவிட்டு அவங்கள நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்க உங்களோட லைஃப்பில் மறக்க மாட்டாங்க. செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஒருத்தவங்களை புதுசாக பார்க்க போகிறீங்க, உங்கள் டீமுக்கு ஒருத்தவங்க புதுசாக வராங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் அவங்க டீமுக்கு புதுசாக போகிறீங்க அப்படின்னாலும், உங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கீங்க அதை பொறுத்து தான் வந்துட்டு பீப்புள் நம்மளை மதிக்கிறதும் நம்மளை மதிக்காமல் போகிறதும், பீப்புள் நம்மளை லைக் பண்ணுறாங்களோ டிஸ்லைக் பண்ணுறாங்களோ, நம்மளோட பாடி லாங்குவேஜ் எந்தளவுக்கு நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம், அவங்களோட ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்து பேசுகிறோமா அப்படின்றத பற்றியும் தான் இதில் வந்துட்டு மேஜராக இருக்கும். அதில் வந்துட்டு 7% வந்து நீங்கள் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ஒரு 38% வந்துட்டு என்ன டோனில் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப சேடாக பேசுகிறீங்களா, ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பேசுகிறீங்களா, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறீங்களா அப்படின்றத பற்றியும், ரிமைனிங் பர்சன்ட் 55% to 60% வந்துட்டு உங்களோட பாடி லாங்குவேஜ். அவங்க முன்னாடி நீங்கள் எப்படி உட்காடுறீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காடுறீங்களா, அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் காலெல்லாம் எப்படி ப்ராப்பராக வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களோட சின்ன சின்ன பாடி லாங்குவேஜுமே அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் தரும். உங்களுக்குமே அது வந்துட்டு ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட். ஓகே, நான் வந்துட்டு ப்ராப்பராக அவங்ககிட்ட வந்துட்டு நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் தரும். ஸோ உங்களோட பாடி லாங்குவேஜ் எங்கே போனாலுமே அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். உங்களோட பர்சனல்லையும் சரி, உங்களோட கெரியர் வைஸும் சரி. தேர்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் காலில் பேசுகிறீங்க அப்படின்னா ஃபோனில் நம்ம அவங்கள்ட்ட எந்த மாதிரி முடிச்சிருக்கோம், ஆல்சோ வந்துட்டு அவங்கள்ட்ட நம்ம பேசுனது கரெக்ட் தானா அப்படின்றத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, நான் கிளைண்ட்டுக்கிட்ட ப்ராப்பராக பேசலனா, ஸ்ட்ரக்சராக பேசலனா, அவங்களுக்கு தேவையானதை நான் கரெக்டாக லிசன் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜூமில் பேசினாலும் சரி, ஆரல்ஸ் வந்துட்டு நீங்கள் காலில் பேசினாலும் சரி, ரொம்ப வியர்டாக பேசினா, லைக் அவங்க எது கேட்டாலும் ஓகே அப்படின்னு ஆன்சர் பண்ண யாருக்குமே பிடிக்காது, இன்க்ளூடிங் மீ. எல்லாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஓகே நான் இப்படி பேசுனது தப்பு, நெக்ஸ்ட் டைம் இப்படி பேசுகிறத நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. அண்ட் தென் ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமானது. ஃபோர்த்து டிப்ஸில் வந்துட்டு ரேப்போர்ட் பில்டிங். ஸோ ரேப்போர்ட் பில்டிங்னா என்ன அப்படின்னா, அவங்க கூட கொஞ்சம் ஜெல்லாக ட்ரை பண்ணுறது. இப்போ புதுசாக ஆஃபீஸ்க்கு வராங்க, இல்லை புதுசாக உங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஓகே உங்களோட நேம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேமிலியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், ஆர்எல்ஸ் வந்துட்டு உங்களோட சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் டைம் கோல் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்குலாம் ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றி, இதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வச்சுட்டு மேபி உங்களுக்கும் அவங்க சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து பேசி உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ரேப்போர்ட் பில்டிங். ஸோ அவங்கள பற்றியும் தெரிய வரும், உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்ல முடியும். ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு ஜெல் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சார் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கேஷுவலாக ஒரு
ரிலேட்டிவ் மாதிரியோ இல்லை ஃப்ரெண்டு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பாண்டு வந்து அதிகமாகும். ஸோ இதனால் ரேப்போர்ட் பில்டிங்க்கு ஒரு சில கொஷின்ஸ் கேட்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பர்சனல் கொஷின்ஸ்லாம் ஸ்டார்டிங்லேயே கேட்காதீங்க, அவங்க கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க ஆப்போசிட் பர்சன்ஸ். 5th டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் சென்ட் ஃப்ரைடே ஹைலைட் மெசேஜ். மெயிலோ மெசேஜோ உங்களோட மேனேஜருக்கோ இல்லை உங்களோட ஃபவுண்டருக்கோ, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அவங்க வந்துட்டு இந்த வீக்குக்குன்னு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருப்பாங்களே. நீங்கள் ஏதோ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டாஸ்கில் என்ன நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினீங்க, இல்லை நீங்கள் டீமில் என்ன ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத பற்றியும் சரி, இந்த வீக் நீங்கள் இந்த டாஸ்க் அசைன் பண்ணீங்க, இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இல்லை இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணலை, இந்த டாஸ்க் வந்துட்டு எனக்கு பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்றத பற்றி சொல்லலாம். அண்ட் தென் இந்த வீக் நீங்கள் என்ன கொஞ்சம் நியூவாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. இது எஸ்பெஷலி நீங்கள் ஒரு டீமுக்கு புதுசாக போகிறீங்க, கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் ஷேர் பண்ணுறீங்க, அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு மெயில் பண்ணுறீங்க, ஃப்ரைடே ஹைலைட் மெசேஜ் மாதிரி ஒர்க் முடிச்சு அந்த வீக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறாங்க, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஏதாவது பொசிஷன் கொடுக்கணுன்னா கூட உங்கள் பேரை வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு நீங்கள் என்ன டாஸ்க் அசைன் பண்ணுறீங்களோ நான் ஈகராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்துட்டு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இது நிறைய இடத்துல கொஞ்சம் வந்து நெகட்டிவாகவும் போகும். அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக எப்படி டெலிவர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களோட கெரியர் இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்குன்றது இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு 6th டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெவர் கம்ப்ளைண்ட் எனி ஒன். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம லைஃப்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே சரி, லைக் அவன் இப்படி, இவன் அப்படி, இவன் எப்படி சொன்னான், அவன் இப்படி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், மேபி நீங்கள் உங்களுக்கு வேணும் ஏதாவது ப்ராப்ளம் ஆஃபீஸில் நடந்தாலுமே டேக்கிங் ஓனர்ஷிப், நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, மேபி எனக்கு இந்த ப்ராப்ளம் நடந்துருச்சு டீமில், நான் இதை எடுத்துக்கிறேன், நான் இதை சால்வ் பண்ணல அப்படின்ற மாதிரினா ஒரு ஓனர்ஷிப் எடுத்தீங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த பர்சனால தான் அந்த ப்ராப்ளம் நடந்தது, இவங்க இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நடந்திருக்காது அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறத விட்டுறாதீங்க, குறையே சொல்லிடாதீங்க. அது வந்து யாருக்குமே பிடிக்காது. ஈவன் தான் உங்ககிட்ட வந்து வேறு யாராவது அடுத்தவங்களை பற்றி குறை சொன்னாலுமே உங்களுக்குமே சம்டைம் கடுப்பாகும். ஸோ அதனால் குறை சொல்லிடாதீங்க. அண்ட் தென் காசிப்ஸும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் சரி, ஃபேமிலிலையும் சரி, எங்கே போனாலும் காசிப் ரொம்பவே இது பண்ணும். ஸோ காசிப் வந்துட்டு எப்பயுமே பேசாதீங்க. பட் லைக் நம்மளால் வந்துட்டு இது பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடுங்க காசிப் பேசுகிறது. காசிப் வந்துட்டு ஒரு கலாய்க்கிற மாதிரி பேசினா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். பட் அவங்க இப்படி இவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ஃபீல் பேடாக தான் இருக்கும். அவங்களுமே நினைப்பாங்க இல்லையா, இப்போ அவங்கள பற்றி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்மளை பற்றி அந்த பர்சன்ட்டேயோ இல்லை இன்னொரு பர்சன்ட்டேயோ போய் சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அது நம்ம மேலே இருக்க பேட் இம்ப்ரெஷன் உருவாக்கிடும். ஸோ அதனால் காசிப் பேசுகிறத வந்துட்டு மோஸ்ட்டாக குறைச்சிடுங்க. காசிப் வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் தேவையில்லை லைஃப்லேயுமே. அண்ட் தென் 7th டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 7th டிப்ஸ் வந்துட்டு அவங்களோட நேமையோ அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மேபி அவங்களோட ட்ராவல் ஜேர்னியை சொல்லலாம். அண்ட் தென் வந்துட்டு இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சனோட நேம், இல்லை அவங்களோட நேம் ஏதாவது வேறு ஏதாவது நேம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நேம் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட அந்த நேமை பற்றி சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஓகே இவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க, இவங்க நான் பேசுனதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக பார்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டைம் அவங்கள்ட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கும்போது ஆல்ஸ் அவங்கக்கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கும்போது அவங்க தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட கெரியர் லைஃப்லேயும் சரி, உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சில சாஃப்ட் ஸ்கில்ஸு. இது பின்பற்றுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு லைஃப் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், தேங்க்யூ, டேக் கேர்.